இது தரவை சித்தி விநாயகர் கோவில். நான் இதிலிருந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தாரேன், கேட்போம். அதாவது நான் சொல்ல வர கருத்துக்கள் என்னன்னு கேட்டால், இப்போ அந்த காலத்தில் இப்போ சொல்லப்பட்டு இருக்கிற கதைகள் தான். அதாவது 7 பிறவி 7 பிறவி என்று சொல்லப்பட்டும் இருக்கு, எழுதப்பட்டும் இருக்கு. அப்போ ஒரு ஒரு உலகம்தான் இருக்கு. அதில் 7 உலகம் என்று சொல்லப்பட்டும் இருக்கு, எழுதப்பட்டும் இருக்கு. அப்போ ஒரு கடல் தான் இருக்கு, 7 கடல் என்று சொல்லப்படுது, எழுதப்பட்டும் இருக்கு, சொல்லப்பட்டும் இருக்கு. அப்போ நம்ம இதை உண்மையான கருத்தை தெரிஞ்சு வாழ்கிறோமா? இப்போ எத்தனையோ வருஷம் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம், இந்த பூமியில் எத்தனையோ வருஷம் வாழ்ந்து இருக்கிறோம். இந்த பிறவி எடுத்த இந்த சின்ன குழந்தைகளுக்கு இப்போ 7 பிறவி இருக்குது, 7 கடல் இருக்குது, 7 உலகம் இருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்கிற மொழிய இது இது எந்த வழியால் இருக்குது, எங்கே இருக்குன்னு போட்டு ஒருத்தரும் தேடினதும் இல்லை, சொன்னதும் இல்லை. அப்போ நம்ம இப்போ சொல்லிக்கொண்டு வார என்னென்னு கேட்டால், கற்பனையால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது கை உடைஞ்ச மனிதனுக்குத்தான் தெரியும் அந்த வலி வேதனை. அதே மாதிரி கால் உடைஞ்ச மனிதனுக்குத்தான் தெரியும் அந்த வலி வேதனை. அதே மாதிரி தான் தியானம் பண்ண அந்த மனிதனுக்குத்தான் தெரியும் அதில் வலி வேதனை, என்ன வலி என்ன வேதனை என்று போட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பயிற்சி பெறாதவங்களுக்கு இந்த வலி வேதனை ஒன்றும் தெரியாது. அப்போ தெரியாதனால நம்ம அந்த ஒரு கதைகளை எடுத்து நம்ம சொல்லிக்கொண்டு இந்த குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பனை கதை தான் சொல்கிறீங்க ஒழிய இது உண்மையான கதைகள் சொல்ல மேலாது. அதாவது நம்ம அந்த தியானம் பெற்று இந்த உண்மையான கதைகள் தேடாமல் நம்ம சொல்கிறனால இந்த கதைகள் நம்ம சொல்கிறோம். அதாவது 7 பிறவி என்று சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 7 உலகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, 7 கடல் என்று சொல்லப்பட்டிருக்கு, 7 மலை என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்ல போனால், இப்போ தியானம் எடுக்கும் போது நம்மட அந்த மூச்சு காற்று மெல்லவாக தான் வேலை செய்யும். நல்லா தியானம் பெற்று அந்த பயிற்சி பெற்றாக்கள்கிட்ட நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். இந்த தியானம் பண்ணக்குள்ள கொஞ்ச நேரம் போகக்குள்ள மூச்சு காற்று மெல்லுவாக வேலை செய்யும். அதாவது நம்மட அந்த சுத்தமான தண்ணியை குடித்தாலும் இந்த தண்ணி வெளியேறக்குள்ள உப்பு தான் வெளியேறுது. அப்போ கடலில் தண்ணி உப்பு, அதே மாதிரி தண்ணி மினுங்கி கொண்டே இருக்கும், அது எண்ணெய் தன்மையும் இருக்குது. அப்போ இந்த தண்ணி உடம்புல பட்டாலும் உடம்பு மினுங்கும், அது எண்ணெய் தன்மை இருக்குது இந்த தண்ணியில். அப்போ எண்ணெய் தன்மை இருக்குது, உப்பும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. அப்போ 3 விதமாக இந்த தண்ணி ஒரு தண்ணி சேருது. அப்போ அதே மாதிரி தான் நம்மளோட உடம்புல அந்த சுத்தமான இதை தண்ணியை குடித்தாலும் அது உப்பு தன்மையும் இருக்குது, அந்த எண்ணெய் தன்மையும் இருக்குது. அப்போ கடலில் இருக்கிற இது நம்மளோட உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அதாவது நம்ம நடந்து அங்காலங்கால ஓடி ஆடி போகக்குள்ளேயும் இந்த தண்ணி ஆடிக்கொண்டே தான் இருக்குது, வவுத்தில் தண்ணி தான் இருக்குது, தண்ணி ஆடிக்கொண்டே இருக்குது. கடல்லையும் தண்ணி ஆடுது, நம்மளோட உடம்புக்குள்ளேயும் தண்ணி ஆடிக்கொண்டே இருக்குது. அதனால கடல்னு சொல்கிறாங்க.
அப்போ 7 கடல்னு சொன்னால் மனித இப்போ மூலாதாரத்திலிருந்து சகஸ்தாதாரம் மட்டும் இந்து சமயத்தில் 7 சக்கரம் என்று இருக்கு. அப்போ இந்த 7 சக்கரத்திலேயும் இந்த இந்த ஒரு அந்த தண்ணியால் தான் வெப்பத்தை சந்திக்குது. அதாவது நம்ம அந்த அதில் பாட்டும் சொல்கிறாங்க. என்ன பாட்டுன்னு கேட்டால், கனலாய் வேகுதடி கண்ணம்மான்னு. கனலாய் வேகுதடி கண்ணம்மான்னு சொன்னால் இந்த ஆவியில் மோதகமும் மயக்கெல்லாம் அதுதான் வேகுதடி கண்ணம்மான்னு. அப்போ இந்த தண்ணி அந்த மூச்சுக்காற்று மெல்ல நம்மளுக்கு வேலை செய்யக்குள்ள இந்த தண்ணி சூடாகணுன்னு இந்த ஆவி மாயத்தான் வரும். அந்த நேரம் அடி வவுறுலேருந்து சரியான வலி வேதனைகள் வரும். அப்போ இந்த வலி வேதனையோடு தான் நம்ம தியானம் இருந்து இருக்கக்குள்ள, அப்போ இந்த சூடு காற்று மெல்ல வரக்குள்ள மெல்லிய நரம்புக்குள்ளே எல்லாம் உள்ளுக்கு போய் வரக்குள்ள, அப்போ உள்ளுக்கு அந்த அடைப்பட்டு இருக்கிற நரம்புகள் எல்லாம் கொழுப்பே இருந்தால் கொழுப்பு கரைஞ்சி வெளியில் வரும். அப்போ இதுக்குத்தான் இந்த தியானம் இருக்கக்குள்ள ஒரு மயக்கம் ஒன்று வரும். மயக்கம் ஒன்று வந்த பிற்பாடு இது உணர்வு இல்லாமல் இருக்கும் மயக்கம். அதே நேரம் மூச்சு காற்றும் இல்லாமல் இருக்கும். அதாவது நம்மளோட உடம்புல உயிர் இல்லாமல் இருக்கும். உயிர் இல்லாமல் இப்போ 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அப்படி ஒரு சக்கரம் எழுப்பாட்டக்குள்ள நினைவு சின்னம் இல்லை, அதே மாதிரி உணர்வு இல்லை, அந்த உயிர் இல்லை. அதை இறப்பை சந்திச்சுட்டு மறுகா அந்த 2-3 மணித்தியாலத்துக்கு பிறகு பிறப்பை நம்ம சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் மூச்சு அந்த உயிர் வந்த திருப்பாடு நம்ம சுயநிலைக்கு வாரோம். அதாவது ஒரு சக்கரத்தை எழுப்பாட்டக்குள்ள வருடக்கணக்கு போகுது. ஆனால் இது மூச்சு அந்த உயிர் இல்லாமல் இருக்கும். இறப்பை சந்திச்சுட்டு பிறப்பை எடுக்கிற ஒரு சக்கரம் எழுப்பாட்டக்குள்ள. அப்போ 2வது சக்கரமும் எழுப்பாட்டக்குள்ள இறப்பை சந்திச்சுட்டு பிறப்பை எடுக்கிறோம். 3வது சக்கரமும் எழுப்பாட்டக்குள்ள இறப்பை சந்திச்சுட்டு பிறப்பை எடுக்கிறோம். அப்போ 4வது சக்கரமும் எழுப்பாட்டக்குள்ள இறப்பை சந்திச்சுட்டு பிறப்பை எடுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த 7 சக்கரத்தையும் எழுப்பாட்டக்குள்ள அப்போ 7 இறப்பை சந்திச்சுட்டு பிறவி எடுக்கிறோம். 7 இறப்பை சந்திச்சுட்டு பிறவி எடுக்கிறோம். அதுதான் 7 பிறவி என்று சொல்லப்பட்டிருக்கு. 7 உலகம் என்று சொன்னால் ஒரு சக்கரம் ஒரு உலகம். அதாவது ஒரு சக்கரம் ஒரு உலகம். இந்த இதெல்லாம் தாண்டி வரக்குள்ள தான் நம்ம அந்த உலகத்தை காண்றோம். அப்போ ஒரு சக்கரம் 7 உலகம் என்று சொன்னால் இந்த சக்கரம் தான் முக்கியமான ஒரு பொருள். அதாவது மனிதன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த சக்கரம். அதாவது இந்த சக்கரத்துக்கு மேலே 7 தாமரை, அந்த தாமரைக்கு மேலே கன்னிப்பெண், அதை 7 கன்னிப்பெண் இருக்குது. இந்த அதுதான் அந்த ஆற்ற பார்த்த மாதிரி இருக்கும் 7 கன்னி தெய்வங்கள். அது பேர் சப்தக்கன்னி. அப்போ இந்த கன்னி தெய்வங்களை எழுப்பாட்டுறதுக்கு தான் நம்ம அந்த 7 இறப்பை சந்திச்சுட்டு பிறவி எடுக்கிறோம். அப்போ 7 உலகம், 7 கடல், அப்போ இதில் 7 பிறவி என்று வர்றது. இது தான் அந்த காலத்தில் இருக்கிற தெய்வங்கள் நம்மளுக்கு அந்த ஏடுகளில் எழுதி சொல்லியும் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ யார் ஔவையார் வாழ்ந்திருக்கிறாவோ, அம்மனா வாழ்ந்திருக்கிறாவோ, அதுதான் சொல்கிறா காலால் கிளப்பு குண்டலியே என்று. அதாவது காலால் கிளப்பு குண்டலியன்னு சொன்னால் காலை மடித்து அமர்ந்தால் தான் குண்டலியை எழுப்பாட்டலாம். அதுதான் ஔவையார் அம்மன் சொல்லியிருக்கிறாவு. இதே மாதிரி செய்யுண்டு.
அப்போ அங்கால போனால் மாணிக்க வாசகர் இவரும் தெய்வமாக இருந்து நம்மளோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருமூலர் இவங்களும் தெய்வமாக இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பட்டணத்தார் இவங்களும் தெய்வமாக இருந்து நம்மளோட வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறள் இவங்களும் தெய்வமாக இருந்து நம்மளோட வாழ்ந்திருக்கிறாங்க. வாழ்ந்திருந்து நம்மளுக்கு சொல்கிற கதைகள் எல்லாம் சொல்லி இவங்க ஓரோரு எழுத்துகள் ஏடுகளில் எழுதியும் இருக்கிறாங்க. ஆனால் நேர் வழியாக இவங்க எழுதி இல்லை, சொல்லியும் இல்லை. நல்ல பாதையை நம்ம தேடி போகிறோன்னு சொன்னால் தவம் இருக்கணும். இது வருட கணக்கு போகும், மிச்சம் கஷ்டப்பட்ட பாதை. அதே மாதிரி இந்த பாதை தேடி போகக்குள்ள மிச்ச கஷ்டம். தவம் இருந்தால் தான் நல்லது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கெட்டது எடுக்கிறேன்னு சொன்னால் 1 வருஷத்தால் இல்லை 2 வருஷத்தால் கெட்டது டக்குன்னு கைக்கூடி வரும். கெட்டது நம்மளுக்கு கைக்கூடி டக்குன்னு வரும். அப்போ நல்லது அவ்வளோ கூடிய சீக்கிரமாக எடுக்க இயலாது, மிச்சம் கஷ்டப்படுவோம். அப்போ இந்த பிறவியை எடுத்து மனிதனாக நம்ம வாழ்ந்து அடுத்த பிறவி இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. எடுத்த பிறவிக்குத்தான் 7 பிறவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எடுத்த பிறவி நம்ம எடுத்து இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு மனிதனும் சொல்லில்லை நாம் போன ஜென்மத்தில் இத்தனாவது வருஷத்தில் வாழ்ந்தேன். ஒருத்தரும் சொல்லியும் மேலாது, சொல்லியும் இல்லை. அடுத்த பிறவி இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. எடுத்த பிறவியை நம்ம எடுத்து நம்ம அந்த தெய்வங்களோடு சேர்ந்து வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வாழலாம். இப்போ இதில் தெய்வங்கள் இருந்து விளையாடுதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் ஒரு கருத்துன்னு சொல்கிறேன். அதாவது நம்ம அந்த குழந்தை குட்டிகள் பெற்று அந்த குழந்தைகளும் கல்யாணம் முடித்து கொடுத்து அப்போ பேரன் பேத்தியாக வரக்குள்ள நம்மளுக்கு வயசாகுது. அப்போ இந்த பேரன் பேத்திக்கு நம்ம அன்பை காட்டுறோம், ஆதரவை காட்டுறோம், பாசத்தை அள்ளி ஊட்டின பிற்பாடு இந்த குழந்தைகள் தாயை தேடி போவாது, தகப்பனை தேடி போவாது, அம்மம்மா இல்லாட்டி அப்பப்பாவை தேடித்தான் இந்த குழந்தைகள் வரும். அதாவது பாசத்தை காட்டணும்னு. அதே மாதிரி தான் மனித பிறவியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறக்குள்ள இந்த பேரம் பேத்திகளோட பாசத்தோடு நம்ம வாழ்கிறோம். இந்த தியானம் இருந்து இப்போ இந்த நிலை அடைஞ்ச பிற்பாடு இதுலேயும் இப்போ தேவர்களா இப்போ இப்போ சித்தர்களா, மகான்களா, முனிவர்களா வாழக்குள்ள இந்த தெய்வங்கள் கிட்ட இருக்கும்னு சொன்னால் வாழையாம் கண்ணு மனோன்மணி இவருக்கு வயது 5 வயது கிட்ட இருப்பா. அதே மாதிரி முருகனும் சின்ன மார்வேஷமாக வருவார். இவருக்கும் 5 வயது. இவங்க 2 பேரும் விளையாடி கொண்டிருப்பாங்க. நம்மளை விட மாட்டாங்க. மயக்கத்தை தெளிவுபடுத்தி நம்மளை மயக்கி இவங்க விளையாடி கொண்டிருப்பாங்க. அப்போ தெய்வங்களோடு விளையாடுற நாள் தான் இந்த சித்த நிலை, மகான் நிலை, முனிவர் நிலை அடைஞ்சதிற்பாடு மகான் என்ற இடத்துக்கு வரக்குள்ள மயக்கம் தான் இருக்கும், நினைவு சின்னம் இல்லை. அதே மாதிரி அப்போ முனிவரும் தான் நினைவு சின்னம் இல்லை, மயக்கத்தில் இருக்கும். அப்போ நம்ம இந்த தெய்வங்களோடு விளையாடி கொண்டிருக்கிற நாள் தான் இந்த இது மனிதநாயக்கு உள்ள நம்ம பேரம் பேத்தியோடு விளையாடுறோம். அவங்கள காண இயலாமலுக்கு நம்மளுக்கு வாழ இயலாது, நம்மளை காண இயலாமலுக்கு அவங்களுக்கு வாழ இயலாது. அதே மாதிரி அன்பு பாசம் ஒன்று தான் மனிதனாக வாழக்குள்ள பேரம் பேத்தியோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்குள்ள. அப்போ தியானம் இருந்து இந்த இறைநிலை சந்தித்தோடனே தெய்வங்களோட விளையாடலாம். தெய்வங்கள் நம்மளை விடாதுன்னு சொன்னால் அதுகள் ஒரு கதைகளை சொல்லும், நம்ம சிரிப்போம், கண்ணில் தண்ணி வரும், அழுவோம். அப்போ இதே மாதிரி பலவிதமான விஷயங்கள் மனிதன் உடம்புக்குள்ளே இருக்குது. அப்போ இதை தேடி நம்ம இந்த சமயத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம தேடி கண்டுபிடிச்சவங்க ஒருத்தரும் இல்லை, தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சமயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்காட்டி அப்போ மற்ற சமயங்களில் நம்மளுக்கு தேட இயலாது.
அவங்களோட சமயத்தை அவங்க பார்ப்பாங்க, நம்மளோட சமயத்தை நம்ம பார்த்து இந்த குழந்தை பிள்ளைகளே சொல்லி கொடுத்தா, அப்போ இந்த காலக்கெடு வரக்குள்ள அழிவு வரக்குள்ள அழியாமல் நம்ம பாதுகாக்கலாம். இந்த இந்த பயணம் போனால் அதுதான் தெய்வங்கள் இருந்து சொல்லி கொடுத்தீங்க. நீ இந்த வழியால் போனால் நீயும் ஒரு இறைவன், உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுண்டு. அதுதான் நம்ம அந்த சொல்லி கொடுத்து கொண்டு வாரோம். அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவு தேவை. இந்த கோவில் தரவை சித்தி விநாயகர் கோவில். இந்த கோவிலிருந்து தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லித்தாரேன். உலகத்தில் எந்த கோவில்லையும் சொல்லாத கதைகள் தான் இந்த கோவிலிருந்து சொல்லி தந்திருக்கு. அதாவது ஆண்கள் மேலாடை கழற்றி ஆலயத்துக்குள்ளே வரணும் எதுக்காகன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஐயப்பன் யாருன்னு சொல்லி கொடுத்தீங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்ல ஓடும். அப்போ இந்த கோவிலில் 108ண்டா என்ன, 1008ண்டா என்ன, 27ண்டா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த கோவிலிருந்து. அப்போ எந்த கோவில்லையும் சொல்லாத கருத்துக்கள் தான் இந்த கோவிலில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த கோவில் அப்போ 86ஆம் ஆண்டு 1986ஆம் ஆண்டு தரமட்டமாக உடைக்கப்பட்ட கோவில் ஒன்று இது. அதுக்கு பிறகு தான் இவங்க இந்த கோவிலை பெருசாக கட்டியிருக்கிறாங்க. அப்போ அப்போ இந்த கோவிலை நம்ம இந்த பக்தர்கள் அடியார்கள் எல்லாம் பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறவங்கள கையில் தான் இருக்குது. இந்த கோவிலை வெளி உலகத்துக்கு காட்டணும் என்று நானும் இந்த கதைகளை நான் உண்மையான கதைகள் சொல்லித்தாரேன். உங்களோட அன்பு ஆதரவு தேவை. இந்த கோவிலை நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியுறவுக்கு காட்டுவோம். இந்த கோவில் உடைக்கப்பட்டு தரமட்டமாக்கின கோவில் ஒன்று தான் இது, இனக்கலவரத்தால் 86ஆம் ஆண்டு. அப்போ இதே மாதிரி இருக்கக்குள்ள நம்ம இதை காட்டணும். இதில் நிறைய கருத்துகள் இருக்குது. அதாவது சொல்ல வேண்டிய கருத்துகள் நிறைய இருக்குது. அதாவது சிவன் இப்போ எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சிவன் அந்த திரிசூலத்தை எடுத்து ஒரு மனிதனை மிதித்து சிவன் என்ன அந்த மனிதனுக்கு சொல்லுது. மற்ற காளி அந்த கன்றண்டே பெருசாக்கி வாயை பொழந்து நாக்க நீட்டி திரிசூலத்தை வச்சு அந்த மனிதனுக்கு காளி என்ன சொல்லுது. அதே மாதிரி தான் அந்த ஒரு மனிதன் கழுத்தை வெட்டி அந்த மண்டோட எடுத்து மாலையாக போட்டு காளி என்ன சொல்லுது. அதே மாதிரி இந்த வேங்கையா காளி மாறி, அப்போ வேங்கையா மாறி மனிதனை எடுத்து மடியில் வச்சு அந்த வவுத்தை பொழுது குடல் எல்லாம் எடுத்து மாலையாக போடுற என்ன காரணம், என்ன இந்த காளி என்ன சொல்லுது. அப்போ தெரிஞ்சால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய கருத்துகள் இது. இதை நம்ம சொல்லுவோம். இப்போ இப்போ உங்களோட கையில் தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.